இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டா நமக்கு வந்து சிறுநீரக பிரச்சனைகள் அதனால பாதிக்கப்படுறவங்க நெறைய பேர். இதில வந்து பார்த்தோம்னா, ஹெரிடிட்டியா வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்னீஸ்ல வந்து நெறைய கிட்னிய முழுவதுமே நெறைய சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் இருக்கிற மாதிரி நெறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதற்குமே வந்து சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்தில இருக்கு. ஸோ இதற்கான உணவு முறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ நான் சொன்ன மாதிரி, ஸோ நார்ச்சத்துக்கள் நெறைய இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் அதாவது வாட்டர் கன்டென்ட் நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிடணும். இதில் வெள்ளை பூசணி ரொம்ப முக்கியம். வாழைத்தண்டு, சுரக்காய், முள்ளங்கி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காய்கறிகளை நம்ம நிறைய சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். முடிந்த அளவுக்கு கீரை வகைகளை நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஸோ அப்படியே நம்ம கீரை சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூக்கிரட்டை ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து சூப் மாதிரி நம்ம குடிச்சிக்கலாம். வெந்தயக்கீரை அல்லது சிறுகீரை சிறுகீரையாக வந்து பார்த்தோன்னா முழுதாக அது வேரோடையே நம்ம கட் பண்ணி போட்டு சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம்லாம் போட்டு சூப் மாதிரி வாரம் ஒரு நாள் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது.